திருக்கோஷ்டியூரில் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் திருக்கோவிலில் சித்திர கருட சேவை ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் திருக்கோஷ்டியூர் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பூமி நீளா சமேத ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் கோவிலில் சித்திரை மாத உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு கருட வாகன சேவை நடைபெற்றது. கோவிலில் காப்பு கட்டத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் 4ஆம் திருநாளில் கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக கோவில் மண்டபத்தில் கருட வாகனத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. பின்பு மண்டபத்திலிருந்து மேளதாள வாத்தியங்களுடன் 4 மாட வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வானவெடிகளுடன் கருட வாகனத்தில் பவனி வந்த ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாளுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். தேவக்கோட்டை நகர சிவன் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா 12 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விழாவில் ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு பூஜை அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வருகின்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் மணக்கோலத்தில் அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளினர். இந்த திருக்கல்யாணத்தில் ஸ்ரீரங்கநாத பெருமாள், விநாயகர், முருகன், வள்ளி தெய்வானை உடன் வீற்றிருந்தனர். தொடர்ந்து யாகம் வளர்க்கப்பட்டு சுவாமிக்கு மாலை மாற்றும் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் கெட்டி மேளம் கொட்ட சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் உற்சவம் நடைபெற்றது. சுவாமி அம்பாளுக்கு நெற்றியில் குங்குமம் இடும் நிகழ்வை தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியும் அம்பாளையும் தரிசனம் செய்தனர். திருக்கல்யாணத்திற்கு வந்த பக்தர்கள் மொய் எழுதினர். நாமக்கல் மோகனூர் மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா மஞ்சள் நீராட்டு திருவிதி உலாவுடன் பக்தியுடன் நிறைவு. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த திருவிழா 1ஆம் தேதி காப்பு கட்டி கம்பம் நட்டு துவங்கியது. தொடர்ந்து மாரியம்மனுக்கு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நேற்று 17ஆம் கடைசி நாள் நிகழ்வாக மூலவர் மாரியம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. பின்னர் உற்சவர் மாரியம்மன் அலங்கரிக்கப்பட்டு மின் அலங்காரத்தில் திருவிதி உலா மற்றும் மஞ்சள் நீராட்டு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. அப்போது ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக மாரியம்மன் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தார். வெகு விமர்சையாக இந்த சித்திரை திருவிழா நிறைவுற்றது. விழா அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் திருக்கோவிலில் 21/4/2024 அன்று கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு நேற்று விநாயகர் பூஜையுடன் தொடங்கியது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று காலை விநாயகர் பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு புண்ணியஹாவாசனம், கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், பூஜை சுமங்கலி, பூகை, பிரம்மச்சாரிய பூஜை, கோ பூஜை, தண்ட பூஜை, தீர்த்த சங்கிரகணம், அக்னி சங்கிரகணம், யாகசாலை நிர்மாணம் ஆகியவை நடைபெற்றன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அரங்காவலர்கள் நா. சகுந்தலா அம்மாள், நா. மணிகண்டன் ஆகியோர் மற்றும் கும்பாபிஷேக விழா குழுவினர் செய்திருந்தனர்.
பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவரான ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் திரு அவதார திருவிழாவில் 5ஆம் நாள் கருட சேவை, பெருமாள் ஆழ்வார் வீதி உலா, திரளான பக்தர்கள் தரிசனம். தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள நவ திருப்பதிகளில் செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதியாக விளங்கும் திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் திருக்கோவில் மூலவர் கிழக்கு நோக்கிய சயன கோலத்தில் செல்வத்தை பாதுகாத்து குபேரனுக்கு அளந்து கொடுத்ததால் மரக்காலை தலைக்கு வைத்து பள்ளிக்கொண்ட திருக்கோலத்தில் வைத்தமாநிதி பெருமாள் என அருள்பாலிக்கின்றார். சுவாமி ராமானுஜர் காலத்தில் இத்தலத்தில் வாழ்வதை பெருமையாக கூறும் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்றும் பாடல் கிடைத்த தலம். 12 ஆழ்வார்களில் 5வது ஆழ்வாராக போற்றப்படக்கூடிய மதுரகவி ஆழ்வார் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் திருமாலின் கணங்களின் தலைவரான விஷ்ணு சேனரின் அம்சமாக திருவதாரம் செய்த ஸ்தலமாகும். மதுரகவி ஆழ்வார் மட்டுமே நம்மாழ்வாரை இறைவனாக போற்றி கண்ணினுன் சிறுதாம்பு என்ற 11 பாசுரங்களை பாடியுள்ளார். இத்திருக்கோவிலில் மதுரகவி ஆழ்வாருக்கென தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. சிறப்புகள் வாய்ந்த இத்திருத்தலத்தில் மதுரகவி ஆழ்வார் திரு அவதார விழா கடந்த 14ஆம் தேதி ஆரம்பமாயிற்று. 10 தினங்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் சுவாமி மதுரகவி ஆழ்வார் தினமும் காலை மாலை பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெறுகின்றது. 5ஆம் திருநாளான நேற்று மாலை மதுரகவி ஆழ்வார் அன்ன வாகனத்திலும் வைத்தமாநிதி பெருமாள் பெரிய திருவடியாம் கருடாழ்வார் மீது எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தனர். அத்தியாபக கோஷ்டியினர் பிரபந்த பாடல்களை பாட குடவரை வாயில் தீபாரதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ வைத்தமாநிதி பெருமாள் சுவாமி மதுரகவி ஆழ்வார் பக்தர்கள் கோவிந்தா கோபாலா கோஷங்களுடன் வீதி புறப்பாடு நடைபெற்றது. திருக்கோவில் சேர்ந்த பெருமாள் ஆழ்வாருக்கு பிரபந்த பாடல்கள் பாடப்பட்டது. பெருமாளின் ஸ்ரீ சடாரி பரிவட்டம் மாலை வஸ்திரம் ஆழ்வாருக்கு சாற்றப்பட்டது. வந்திருந்த பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. வருகிற 23ஆம் தேதி ஆழ்வார் திருவதார தினம் சிறப்பாக நடைபெறும். குத்தாலம் உக்த வேதீஸ்வர சுவாமி கோவில் சித்திரை பெருவிழாவின் 5ஆம் நாளான நேற்று சகோபுர திருவீதி உலா நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் திருக்கைலாய பரம்பரை தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான அருமன்ன வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்த வேதீஸ்வர சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் குளத்தில் நீராடினால் சரும நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவரால் பாடல் பெற்ற தேவார ஸ்தலமாக இக்கோவில் திகழ்கிறது. இக்கோவிலின் சித்திரை பெருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினந்தோறும் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி திருவிதி உலா காட்சி நடைபெற்று வருகிறது. 5ஆம் நாளான நேற்று பஞ்சமூர்த்திகள் சகோபுரத்தில் எழுந்தருளி திருவிதி உலா காட்சி நடைபெற்றது. தொடர்ந்து கோவிலிலிருந்து 4 ரத வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தது. பக்தர்கள் வீடுகள் தோறும் தீபாராதனை எடுத்து வழிபட்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலக்கூர் கிராமம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவிலில் 3ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு 5ஆம் நாள் ஸ்ரீ சந்திரசேகரர் புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. திண்டிவனம் அடுத்த ஓலக்கூர் கிராமம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவில் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு 5ஆம் நாள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ அகத்தீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ காமாட்சி அம்மாளுக்கு மகா தீபாரதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபசாரம், கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் மலர்கள் கொண்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து பஞ்சமுக ஆராதனை, கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் பிரகாரம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மேலும் ஸ்ரீ அகத்தீஸ்வரர், ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு மாடவீதி வழியாக இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பகுளகிரி கஷேத்திரம் சுவாமி வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி பிரம்மோற்சவ விழாவில் 5ஆம் நாள் கருட சேவை, திரளான பக்தர்கள் தரிசனம். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையோரம் அமைந்துள்ள பகுளகிரி கஷேத்திரம் என்று அழைக்கப்படும் கருங்குளம் ஊரின் குன்றின் மேல் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோவில் அமைந்திருக்கிறது. திருப்பதி மலையில் தேர் செய்தது போக மீதமிருந்த 2 கட்டைகள் இங்கு பிரதிஷ்டை செய்து சபா விமோச்சனம் பெற்றதாக வரலாறு. அக்கட்டைகள் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியாக பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். பல நூற்றாண்டுகளாக தினமும் திருமஞ்சனம் நடைபெற்று வருகின்றது. இன்றளவும் அந்த கட்டைகள் பின்னப்பட்டதில்லை. மேலும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் தனி சன்னதி கொண்டு அருள்பாலித்து வருகின்றார்.
சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்தில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி பிரம்மோற்சவ விழா கடந்த 14ஆம் தேதி ஆரம்பித்து சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. 10 தினங்கள் நடைபெறும் இத்திருவிழாவின் 5ஆம் நாளான நேற்றிரவு கருட சேவை மிகவும் பிரசித்தி பெற்றது. இதற்காக நேற்று காலையில் 108 கலசங்கள் வைத்து பூஜைகள் நடைபெற்று சுவாமிக்கு 16 வகை பொருட்களால் மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இரவில் உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் வைனதேயன் என்ற கருடாழ்வார் மீது சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். குடவரை வாயில் தீபாராதனையுடன் கருட சேவை புறப்பாடு நடைபெற்றது. திருக்கோவிலின் வெளியே குடைகள் சாற்றப்பட்டு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சுவாமிக்கு ஜெய் என்ற கோஷத்தோடு மலை மீது 2 முறை சுவாமி வலம் வந்தார். இந்நிகழ்ச்சியை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் பெருமாள் மலையிலிருந்து கீழிறங்கும் நிகழ்வானது வருகிற சித்ரா பௌர்ணமி அன்று நடைபெறுகின்றது. நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி.